சிவமயம் சொல்லலாமா? இரண்டு மாதத்திற்கு முன்னால் இதுவரைக்கும் திருவண்ணாமலை கண்டிராத ஒரு தொடர் மழையின் காரணத்தினால் மழையினுடைய தன்மை ஈரப்பதம் அதிகமான சூழ்நிலையில் மலை மீது இருந்து ஆங்காங்கு மலைச்சரிவு ஏற்பட்டு அதன் மூலமாக கல்கள் எல்லாம் கீழே இறங்கியது. அப்படிப்பட்ட இறங்கிய அந்த மலைச்சரிவில் ஒரு பெரிய பாறாங்கல் இறங்கி ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 7 பேர் உயிர் நீத்தார் என்பது அனைவருக்கும் தெரிந்தவை. அந்த அடிப்படையில் அந்த மண் சரிவை ஒட்டி அந்த 7 குடும்பங்கள் ஒரே வீடாக இருந்தாலும் ஒட்டியிருந்த ஏறத்தாழ 20 வீடுகள் அதன் மூலமாக பயன்பாடு இல்லாமல் பாழ்பட்டது. முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையிலும் இந்த மாவட்ட அமைச்சர் என்கிற முறையிலும் உடனே அவர்களுக்கு வேண்டிய தங்குவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று முதலமைச்சர் ஆணையிட்டார்கள். அந்த ஆணையை ஏற்று மாவட்ட நிர்வாகமும் நாங்களும் சேர்ந்து முதல்ல அவர்களுக்கு வாடகை வீடு பிடித்து இந்த 2 மாத காலமாக அவருக்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் நேரடியாக செய்தோம். இந்த நிலையில வருவாய்த்துறைக்கு சொந்தமான இந்த பகுதியில இடத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கண்டறிந்து இந்த இடங்களில் அவர்களுக்கு தற்காலிகமாக வீடு கட்டி தருவது என்று முடிவு செய்யப்பட்டு எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த அறக்கட்டளையின் மூலமாக 20 வீடு கட்டுவது என்று திட்டமிடப்பட்டு அந்த தற்காலிக வீடுகளை கட்டியிருக்கிறோம். வாடகை வீட்டில் வசித்து கொண்டிருக்கிற அந்த பாதிக்கப்பட்டவர்கள் இன்றையிலிருந்து இந்த தற்காலிக வீட்டில் அவர்கள் குடிபோக இருக்கிறார்கள். எனவே அந்த வீட்டினுடைய சாவி ஒப்படைப்பதற்காகத்தான் நானும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களும் நாங்கள் இந்த வந்து சாவியை ஒப்படைத்திருக்கிறோம். நிரந்தரமாக அவர்களுக்கு வீடு வழங்குவதிலே தமிழ்நாட்டு முதலமைச்சரிடத்திலே கலந்து பேசி இவர்கள் மட்டுமல்ல, இது போன்ற மலையை ஒட்டி பட்டா இல்லாதவர்கள் ஏறத்தாழ எனக்கு தெரிந்து 1500க்கும் மேற்பட்டவர்கள் பட்டா இல்லாதவர்கள் இப்பொழுது மேலே குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள். பட்டா உள்ளவர்கள் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதே மலைப்பகுதியில ஏறத்தாழ 4 வார்டுகளே இருக்கிறது. அந்த பகுதியில் பட்டா உள்ள மக்கள் வாழ்கிற பகுதி என்று எடுத்துக்கொண்டால் 4 வார்டு இருக்கிறது. பட்டா இல்லாதவர்கள் அங்கு இங்கு என்று அவர்கள் இஷ்டத்துக்கு மலையில வீடு கட்டி கொண்டிருக்கிற எண்ணிக்கை 1500. இதனில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் ஆனை ராஜேந்திரன் அவர்கள் ஒரு வழக்கு போடப்பட்டு அந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பணி நிறைவு பெற்ற ஓய்வுபதி கோவிந்தராஜ் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு அமைத்து இந்த மலைப்பகுதியில் யாரெல்லாம் குடும்பம் இருக்கிறாங்க இவளை எப்படி அப்புறப்படுத்துவது என்ற அடிப்படையில் ஒரு வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அரசை பொறுத்தளவிற்கு இந்த பட்டா இல்லாதவர்கள்லாம் ஏதோ இன்றைக்கு போனவர்கள் அல்ல, நீண்ட நெடுங்காலமாக அவர்கள் அதில் குடியிருக்கிறார்கள். இந்த ஆட்சி அந்த ஆட்சி இதெல்லாம் சொல்றதுக்கு விரும்பப்படலை. நான் நம்ம எங்களுக்கு முன்னால 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி தான் நடைபெற்றது. அந்த ஆட்சியில் போகலன்னு சொல்ல முடியுமா? அதிலையும் போயிருப்பாங்க. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பக்கம் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது, ஒரு பக்கம் மண் சரிவு ஏற்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் முடிவெடுக்க வேண்டியது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான். அதனால் வருங்காலங்களில் இது எப்படி முடிவெடுக்கலாம் என்று முதலமைச்சரிடத்தில் இந்த தொகுதியினுடைய மக்களின் சார்பாக கோரிக்கை வைத்து அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவை மாவட்ட நிர்வாகமும் நாங்களும் அதை மேற்கொள்வோம். மனிதர்களுக்கு ஜுரம் வந்தால் மாட்டு கோமியத்தை குடிச்சா சரியா போயிடுன்னு சொல்லிட்டு ஒரு ஐஐடி டைரக்டர் சொல்லியிருக்காரு. பல்வேறு தரப்பும் கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து? நீங்களே சொல்லிட்டீங்க, பல்வேறு தரப்புல கண்டனம் தெரிவிச்சிட்டாங்கன்னு.
நானும் அப்படியே அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே நான் அது வழிமொழிகிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐஐடி என்று சொன்னாலே பொறியாளர்களுக்கு ஒரு கிரேசி உண்டு. ஐஐடியில் சேர்க்கணும் பையனை, படிக்கிற மாணவர்கள் ஐஐடியில் சேர்ந்து படிக்கணும் என்ற ஒரு எண்ணம் உண்டு. ஏன்னா ஒன்றிய அரசாங்கத்துடைய பெரும் நிதியில் அந்த நிர்வாகம் நடைபெறுகிறது. அதில் ஆராய்ச்சியாளர்கள் அதில் கலந்து கொண்டு படித்த மாணவர்கள் பிஜி முடிச்சுலாம் டாக்டரேட் வாங்கிறதுக்கு அல்லது ஆராய்ச்சி மாணவர்கின்ற முறையிலே அங்கங்கு ஆய்வுக்கூடங்கள் எல்லாம் ஐஐடியில் எப்பொழுதும் அதிகமாக உண்டு. இன்னும் சொல்ல போனால் முதலாக தமிழ்நாட்டிலேயே இந்த கம்ப்யூட்டர்னு ஒன்று வந்தது பாருங்க, கணினின்னு சொல்கிறோமே, அது ஐஐடியில் ஒரு காலத்தில் முதல்ல அங்கே தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் வேடிக்கை பார்க்க போனாங்க, நான் கூட வேடிக்கை பார்க்க போனோம் இந்த ஐஐடி, சென்னை ஐஐடியில். அப்படிப்பட்ட கல்வித்தரத்தை உயர்த்துவதற்கும் கல்வித்தரத்திலே முதலாக பல்வேறு பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்துவதிலும் ஐஐடி எப்பொழுதும் போட்டி போட்டு கொண்டிருப்பார்கள். அதனுடைய விளைவாகத்தான் அண்ணா பல்கலைக்கழகத்தை கூட ஐஐடிக்கு இணையாக கொண்டு வர வேண்டும் என்று மாநில அரசாங்கம் அப்பொழுது முடிவு பண்ணி அண்ணன் கலைஞர் அவர்கள் தான் அது சிறப்பாக அது செய்து முடித்தார்கள். இன்னைக்கு வந்து ஐஐடியோட அண்ணா பல்கலைக்கழகம் என்பது ஒரு காலகட்டத்தில் சிறந்த கல்வி நிறுவனம் என்ற நிலைமை உருவாக்கப்பட்டது. அப்படி ஐஐடி அண்ணா பல்கலைக்கழகம் ஒன்று கல்வித்தரத்திலே போட்டி போட்டு கொண்டு இருக்க வேண்டும் என்ற தமிழ்நாட்டில் இருந்த இந்த நிலையில இப்படி புகழ்பெற்று பேசப்பட்ட ஐஐடியில் அதனுடைய தலைமை நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு இயக்குனர், டைரக்டர், இப்படி வந்து உடம்பு சரியில்லைனா ஜுரம் வந்தால் கோமியம் குடித்தா சரியாக போகணும்னு சொல்கிறது, அது சரியாக இருக்குமா? சரியாக இருக்காது. அதனால் அந்த புகழ்பெற்ற ஐஐடியினுடைய தரத்தையே இவருடைய பேட்டியின் மூலமாக அதை குறைத்திருக்கிறாரோ என்ற ஐயப்பாடு என்னை போன்றவர்களுக்கெல்லாம் தோன்றுகிறது. ஆனால் அவர் சொல்லப்பட்டது என்பது இந்த மாநிலத்தை பொறுத்தளவுக்கு, ஏன்னா இது ஒரு பகுத்தறிவு மாநிலம், இது ஏன்னா நாட்டுக்கே வழிகாட்டுற மாநிலம் இந்த தமிழ்நாட்டு மாநிலம். இன்னும் கேட்டால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த ஆட்சிக்கு பேர் திராவிட மாடல் ஆட்சின்னு பேர் வச்சிருக்கிறார். இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய மூலம் என்னடானா அண்ணா, பெரியார் அண்ட் கலைஞர் இந்த 3 பேருடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதுதான் இந்த ஆட்சியினுடைய நோக்கம் என்று பலமுறை சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற இந்த மாநிலத்தில் இருக்கிற ஐஐடியில் இருக்கிற டைரக்டர் இப்படி விஞ்ஞானத்துக்கு ஒத்து வராத, மருத்துவத்துக்கு ஒத்து வராத ஒரு கருத்தை சொல்வது என்பது கண்டிக்கக்கூடியது. திமுக ஆட்சி காலத்தில் இருக்குது, அதனால வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து நிறைய பாதிப்பு சொல்லிட்டு வழக்கறிஞர் யானை சொல்லியிருக்காரு. மலையில இரிடியம் இருக்குதான் சார், நம்ம சிவப்பு மலையில, அண்ணாமலை மலையில, அதனால மலை மேல இருக்கிற மக்களுக்கு பல்வேறு ஆபத்துக்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கருத்து தெரிவிச்சிருக்காரு. உங்களோட விஷயம், அவர் வழக்கறிஞருங்கிற நிலையில பல்வேறு வழக்கு மன்றத்தில் வாதாடுகிற பொழுது தான் ஏற்றுக்கொண்ட வழக்கு வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு வகையிலே வழக்கறிஞர்கள் பல கருத்துக்களை முன்வைப்பது உண்டு. அப்படி ஒரு கருத்தெல்லாம் சொல்லியிருக்கலாம். இதில் இரிடியம் இருக்குதா இல்லையான்றது யாராவது சயின்டிஸ்டை கேட்டால் தெரியும், மொழிய மக்கள் பெரிதாக என்ன கேட்டால் என்ன தெரியும்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது சம்பந்தமாக முதலமைச்சர் இடத்திலே கலந்து பேசி ஏதாவது நல்ல முடிவு எடுக்கணும். அதிமுக ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை குறைவா இருந்ததாகவும் கடன் சுமை குறைவாக இருந்ததாகவும், திமுக ஆட்சி காலத்தில் தான் கடன் சுமை அதிகமா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. இன்றைக்கு வந்து நிதித்துறையினுடைய அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தங்கம் தென்னரசு விளக்கமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். நேரடியாக தொலைக்காட்சிக்கும் பேட்டி கொடுத்திருக்கிறார். அரசாங்கம் கடன் வாங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கடன் வாங்குவதற்கு ஒரு வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வரையறுப்புக்குள் இருந்தால்தான் கடன் வாங்க முடியும். அந்த வரையறுத்துக்கு மேல வாங்கினோம்னா அதுக்கு பேர் ஓடின்னு அர்த்தம். ஓடி அதிகமாக வாங்கிட்டோம்னா ஒன்றிய அரசாங்க சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஆட்சியே கலைக்கலான்னு கூட இருக்குது. ஒரு காலத்துல ஒரு மாநில அரசாங்கத்தை கலைப்பதற்கு என்னென்ன காரணம் சொல்லுவாங்கன்னாக்கா, ஒன்று அந்த அரசாங்கம் ஓவர் டிராஃப்ட் வாங்கிட்டாங்க, அந்த மாநிலத்திலே சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விட்டது. இந்த அடிப்படையில் தான் அந்த காலத்தில் ஆட்சியெல்லாம் கலைக்கப்பட்டது. இப்ப கலைக்க முடியாது, ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துருக்கிற ஜட்ஜ்மெண்ட்டுக்காரன் பொம்மை ஜட்ஜ்மெண்ட் இப்பெல்லாம் கலைக்க முடியாது. அப்படி இருந்த காலங்கள்லாம் கூட உண்டு. ஆனால் வருமானத்துக்கு உட்பட்டு அரசாங்கம் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் கடன் வாங்க முடியும், மொழிய அதிகமாகலாம் கடன் வாங்க முடியாது. ஒன்று, இந்த வாங்கிய கடன் என்பது கூட பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா மக்கள் பயன்பாட்டுக்காக வாங்கப்பட்ட கடன்கள் தான். இந்த ஆட்சி வந்து ஏறத்தாழ 11க்கும் மேற்பட்ட புதிய திட்டங்களை மக்கள் நலன் கருதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது, நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால வாங்கிய கடன் என்பது ஏதோ என்கிட்ட இருக்கிற 32 அமைச்சருக்காக வாங்கினது இல்லை.
தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்காக, மக்களுடைய பயன்பாட்டிற்காக, அந்த தனிமனித பொருளாதாரம் முன்னேறுவதற்காக நான் எப்பொழுதும் சொல்றது உண்டு. திராவிட மாடல் ஆட்சிக்கு என்ன பெருமைன்னு சொன்னா, குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கிற ஆட்சி இந்த ஆட்சி. ஒரு குடும்பத்திற்கும் தேவைகளை அரசாங்கமே நிறைவேற்றுகிற பொழுது அவருடைய குடும்ப பொருளாதாரம் உயர்கிறது. அவருக்கு வர்ற சம்பளம் செலவு பண்ணாருன்னா அவர்கிட்ட குடும்ப பொருளாதாரம் இருக்காது. இன்னைக்கு தமிழ் புதல்வன் திட்டனாக இருக்கட்டும், அல்லது மாதம் எங்களுடைய அன்பு சகோதரர்களுக்கு கலைஞர் பெயரால் உரிமைத்தொகை 1000 இருக்கட்டும், அதே போன்று பல்வேறு திட்டங்கள். இன்னைக்கு மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு சொல்றோம்னாக்கா, வீடு தேடி இன்னைக்கு மருத்துவம் செய்யறாங்கன்னு சொன்னா மருந்துக்கு பணம் செலவு பண்ணி தானே ஆகணும், அதுக்கு வேண்டிய டாக்டருக்கு சம்பளம் கொடுத்து தானே ஆகணும். இப்படி பல திட்டங்கள். இந்த பல திட்டங்களை நிறைவேற்றின மூலமாக குடும்ப பொருளாதாரம் முன்னேறுகிறது, தனிமனித பொருளாதாரம் முன்னேறுகிறது. அப்படிப்பட்ட ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் வாங்கிய கடன் என்பது அந்த வரையறைக்கு உட்பட்டு தான் கடன் வாங்கியிருக்கிறோம். வாங்கிய கடன் போறோம் மக்களுக்காக பயன்பாட்டிற்கு, மக்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு, குடும்ப பொருளாதாரத்தை, தனிமனித குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக நாங்கள் செலவு செய்திருக்கிறோம் ஒழிய இது தவறான வழியில எந்த செலவும் செய்யப்படும். 10 பௌர்ணமி தான் திமுக ஆட்சின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அவர் எப்ப இவ்வளவு பெரிய இல்ல அது எப்ப இவ்வளவு பெரிய ஜோசியரா மாறினார்னு எனக்கு தெரியல. ஜனநாயகத்துல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, ஜனநாயக நாட்டில் மக்கள் யார் ஆதரிக்கிறார்களோ அவர் தான் ஆட்சிக்கு வருவார்கள். 2026 அந்த மாதிரி தேர்தல் கமிஷனே பார்த்தீங்கன்னா மார்ச் வாக்கில் தான் எப்பவுமே தேர்தல் தேதி அறிவிப்பாங்க. ஏன்னா இப்போ மக்கள் 5 ஆண்டுக்கு ஓட்டு போட்டிருக்கிறார்கள். மே மாதம் வரைக்கும் ஆட்சி நடத்துவதற்கு ஏற்கனவே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா ஓராண்டுக்கு மேலே நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம். அவர் ஜோசியத்தில் முதல் தப்பு 10 மாதம்னு சொன்னதே முதல்ல தப்பு. இன்னும் 10 மாதம் சொன்ன எலெக்ஷன் வர மாதிரி சொல்றாரு, அதுவே தப்பு, முதல் தப்பு. ஆனால் இப்படி ஒரு ஜோசியர் தமிழ்நாட்டுக்கு புதிதாக கிடைத்திருப்பா என்பது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. அதிமுக மீட்டிங்ல வைகை செல்வன் திமுக ஆட்சி எதிர்கட்சியா இருந்தா வேட்டி அவுத்து வச்சுட்டு வந்துடுறாங்கன்னு சொல்லியிருக்காரு. எந்த காலத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகம் பாத்தீங்கன்னாக்கா, இப்பயாவது கருவு சேப்பு வேஷ்டி பார்த்தா கொஞ்சம் சின்ன கரை போட்டிருப்பாங்க. எதிர்கட்சி ஆச்சுன்னா எங்க ஆளுங்க நல்லா பட்டையா கட்டுக்குவாங்க. கார்ல பார்த்தா கொடி பறக்கும். அவங்களுடைய எண்ணத்தை சொல்லியிருக்கிறாரு. 10 ஆண்டு நாங்கள் எப்போ ஆட்சிக்கு வரோமோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா எங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே அவங்களுக்கு கொடியும் பறக்காது, ஒன்றும் பறக்காது, வேட்டியை கட்டிட்டு தான் வருவோம் பயந்துங்க. அப்படி இல்லை. எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழகம் என்பவர் ஏதோ ஆட்சி அதிகாரத்திற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அல்ல. இந்த இயக்கம் முழுக்க தமிழர்களுக்காக, தமிழுடைய வாழ்வுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் இந்த இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கம் நான் மக்களுக்கு தொடர்ந்து தொண்டு செய்யும். அதனால வைகை செல்வன் ஒரு இலக்கியவாதி, ஒரு இலக்கிய சொற்றோடு சொல்லணும்னு சொல்லியிருப்பாரு ஒழி அது அல்ல உண்மை.